ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் பார்க்குறோம். நிறைய கேள்விகள் எல்லாம் ஜனமேஜயன் வியாசர் கிட்ட கேட்டதை நம்ம முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சூதன் சௌனகாதிகளுக்கு வர்ணிக்கிறார். அதனாலயாக்கும் இங்கே ஸ்டார்டிங்கில் சூத உவாஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகமும் 2வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைனும் சூதன் சொல்கிற மாதிரியாக்கும் எழுதப்பட்டிருக்கு. 2வது ஸ்லோகத்தில் 2வது லைன்லேருந்து வியாசன் அங்கே என்ன பதில் சொன்னாரோ அதை அப்படியே இங்கே வர்ணிக்கப்படுறது. சூத உவாஜா 1வது ஸ்லோகம். ஏவம் பிருஷ்டः புராணஜ்ஞः வியாசः சத்யவதீசுதः பரீட்சிதசுதம் சாந்தம் ததः வை ஜனமேஜயம். ஏவம் பிருஷ்ட புராணஜ்ஞோ வியாச சத்யவதீசுதः பரீட்சிதசுதம் சாந்தம் ததோ வை ஜனமேஜயம். இப்படி ஜனமேஜயன் பல கேள்விகளை எல்லாம் கேட்டோன்னே புராண ஞானியா இருக்கிற சத்யவதி புத்திரனா இருக்கிற வியாசர், பரீட்சித்தோட புத்திரனா இருக்கிற ரொம்ப சௌமிய குணங்கள் இருக்கிற ஜனமேஜயன் கிட்ட அது வரைக்கும் 1வது ஸ்லோகம். 2வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு சூதனாக்கும் சொல்லுறார். 2வது லைன்லேருந்து வியாசர் அவரோட பதில கண்டினியூ பண்றத இங்க வியாசர் சொன்ன மாதிரியே எழுதப்பட்டிருக்கு. இப்போ 2வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அதுவும் சூதன் தான் சொல்லுறார். உவாஜ சம்சய சேத்ரு வாக்கியம் வாக்கிய விசாரத. சந்தேகம் தீர்க்கிறதுக்கான பதில வியாசர் சொன்னார். சந்தேகத்தை இல்லாம பண்றதுல ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவராக்கும் வியாசர். அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகத்துல 2வது லைன்லேருந்து வியாசர் சொல்ற மாதிரியே எழுதப்பட்டிருக்கு. அதனால வியாச ஓவாஜா. ராஜன் கிம் ஏதது வக்தவ்யம் கர்மணஹ கஹனா கதிஹி. ராஜன் கிமேதத் வக்தவ்யம் கர்மணோ கஹனா கதே. ராஜாவே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுக்கு? என்னால அதுக்கான ரிப்ளை சொல்றது ரொம்ப கஷ்டம். கர்மத்தோடு கதி அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமாக்கும், ரொம்ப சீக்ரெட்டாக்கும். நான் எப்படி சொல்லி உங்களை புரிய வைப்பேன் அப்படின்னு வியாசர் இங்க சொல்றார் அதிசயமா. 3வது ஸ்லோகம். துர்ஜ்ஞேயா கில தேவானாம் மானவானாம் ச கா கதா யதா சமுத்திதம் ச ஏதத் பிரம்மாண்டம் திரிகுணாத்மகம். துர்ஜ்ஞேயா கில தேவானாம் மானவானாம் ச கா கதா யதா சமுத்திதம் செய்தத் பிரம்மாண்டம் திரிகுணாத்மகம். கர்மகதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவர்களுக்கும் சாதிக்காது, மனுஷாலோட கதை அப்ப பின்ன சொல்லணுமா? திரிகுணாத்மகமா இருக்கிற இந்த பிரம்மாண்டம், 3 குணங்களால உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் உண்டான உடனேயே. 4வது ஸ்லோகம். கர்மணா ஏவ சமுத்பத்திஹி சர்வ ஏஷாம் ந அத்ர சம்சயः. அநாதிநிதனா ஜீவாः கர்மபீஜ சமுத்பவாः. கர்மணைவ சமுத்பத்தி சர்வேஷாம் நாத்ர சம்சயா. அநாதிநிதனா ஜீவா கர்மபீஜ சமுத்பவா. இந்த பிரபஞ்சம் கர்மத்தோடு கூடி பந்தப்பட்டிருக்கு, கெட்டி போடப்பட்டிருக்கு. ஆத்தியந்தரகிதமா இருக்கிற ஜீவஜாலங்கள் எல்லாம் கர்ம பீஜத்திலேருந்து ஜனிச்சதாக்கும், கர்மமாக்கும் சகலத்தோடும் உற்பத்திக்கு காரணம் அப்படின்னு அர்த்தம். 5வது ஸ்லோகம். நானா யோனிஷு ஜாயந்தே மிரியந்தே ச புனஹ புனஹ கர்மணா ரஹிதஹ தேஹ சம்யோகஹ ந கதாச்சன. நானா யோனிஷு ஜாயந்தே மிரியந்தே ஜ புனః புனः கர்மணா ரஹிதோ தேஹ சம்யோகோ ந கதாச்சன.
ஜீவனுக்கு மரணம் ஜனனம் இதொன்னும் இல்லைனா கொடியும் கர்மரூபமாயிருக்கிற பீஜத்தோடு சக்தியால நிறைய யோனிகளில மறுபடியும் மறுபடியும் ஜனிக்கவும் மறுபடியும் மரிக்கவும் செஞ்சுட்டு இருக்கு ஜீவன். கர்மம் இல்லாதாயிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஜீவனுக்கு சரீரவுமாயிட்டு ஒருபோதும் சம்பந்தம் உண்டாகிறதில்லை. அந்த கர்மபந்தம் முடியற வரைக்கும் ஜீவனுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறது. 6வது ஸ்லோகம். சுப அசுபைஹி ததா மிஸ்ரைஹி கர்மபிஹி வேஷ்டிதந்தும் இதம் த்ரிவிதானிஹி தானி ஆஹுஹு புதாஹ தத்வவிதஹ ச ஏ शुभाशुभैस्तदा मिश्रै कर्मभिर्वेष्टितन्द्विदं त्रिविधा निहितान्याहोर्बुधास्तत्त्वविदश्च ये. ശുഭ അശുഭ കർമ്മങ്ങളും മിശ്ര കർമ്മങ്ങളും ശുഭവും അശുഭവുമാ കലർന്നിരിக்கிற கர்மங்களும் வியாபிச்சதாக்கும் இந்த பிரபஞ்சம், எல்லாம் சேர்ந்து இருக்கிறதாக்கும் இந்த பிரபஞ்சம், அதெல்லாம் 3 டைப்ல இருக்கு அப்படின்னு பண்டிதர்கள் தத்துவ சிந்தகர்கள் எல்லாம் சொல்லறா. 7வது ஸ்லோகம். சஞ்சிதானி பவிஷ்யந்தி பிராரப்தானி ததா புனः வர்த்தமானானி தேஹே அஸ்மின் த்ரைவித்யம் கர்மணாம் கில. சஞ்சிதானி பவிஷ்யந்தி பிராரப்தானி ததா புனः வர்த்தமானானி தேஹேஸ்மின் த்ரைவித்யம் கர்மணாம் கில. சஞ்சிதம் பிராரப்தம் ஆகமிகம் இப்படின்னு 3 டைப்ல கர்மங்கள் இருக்கு. இந்த சரீரத்துல 3 விதத்துல இருக்கிற கர்மங்களோடும் மிஸ்ர சுபாவம் எல்லாம் கூடி சேர்ந்த சுபாவத்தையும் காணறதுக்கு சாதிக்கும். பியூராயிட்டு சத்குணம் இருக்கிறவா இருக்க மாட்டா. பியூராயிட்டு பிறந்ததுலேருந்து ஃபுல்லா ரஜோகுணம் இருக்கிறவாளும் இருக்க மாட்டா. பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிட்டு தமோ குணம் இருக்கிறவாளும் இருக்க மாட்டா. இப்போ சத்குணம் ரஜோகுணம் தமோ குணம் இதெல்லாம் கலர்ந்த குணமாயிட்டாக்கும் எல்லாரும் இருப்பா. 8வது ஸ்லோகம். பிரம்ம ஆதீனாம் च सर्वेषां तद् वशत्वं नरादिवा सुखं दुःखं जरा मृत्युः हर्षशोक आदयः तदा. ब्रह्मादीनां च सर्वेषां तद्वशत्वं नरादिवा सुखं दुःखं जरा मृत्युर्हर्षशोकादयस्तदा. ராஜாவே, பிரம்மா தொடங்கி எல்லாரும் இந்த கர்மத்துக்கு அடிபணிஞ்சவாள் ஆக்கும். பிரம்மலோகம் வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. அதனால பிரம்மாவுக்கு கூடியும் இந்த கர்மபந்தம் இன்க்ளூட் ஆக்கும். சுகம் துக்கம் ஜரை மிருத்யு அதே மாதிரி சந்தோஷம் சோகம் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. 9வது ஸ்லோகம். காம क्रोधौ जलोभश्च काम क्रोधौ च लोभः च सर्वे देहगता गुणाः दैवादीनाः च सर्वेषां प्रभवन्ति नरादिवा. काम क्रोधौ जलोभश्च सर्वे देहगता गुणा दैवादीनाश्च सर्वेषां പ്രഭവന്തി നരാധിപ. കാമക്രോധങ്ങളും ലോഭവും എല്ലാം ശരീരവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടിരിக்கிற குணங்களாக்குமே பிராரப்தத்தோடு பிரேரணையால அதோடு பிரபாவங்களை பிரகடிப்பிக்கிறது. 10வது ஸ்லோகம். ராக த்வேஷ ஆதயः பாவாः ஸ்வர்கே அபி பிரபவந்தி ஹி தேவானாம் மானவானாம் ச तिरश्चां च तदा पुनः. रागद्वेषादयो भावा स्वर्गेऽपि प्रभवन्ति हि देवानां मानवानां च तिरश्चां च तदा पुनः. സ്വർഗം കൂടിയും
ராகத்வேஷாதி பாவங்களிலேருந்து விமுக்தமில்லை. அங்கேயும் இந்திரனுக்கு சில டைம்ல பொறாமை உண்டாகிறது. அதனால பல பல முனிகளோடு தபசெல்லாம் முடக்கிறதுக்கு இந்திரன் ட்ரை பண்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த ராகத்வேஷ பாவங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலயாக்கும் அப்படி உண்டாகிறது. அதனால சொர்க்கம் கூடியும் இந்த ராகத்வேஷ பாவங்களிலிருந்து விமுக்தமில்லை. ஷட்விகாரங்களுக்கு இன்க்ளூட் ஆக்கும் சொர்க்கலோகம் கூடியும். காரணம் தேவர்களும் மனுஷாலும் திரியக்குகள் அப்படின்னாக்கா பட்சி மிருகங்கள் ஹொரிசோண்டல் ஆயிட்டு நடக்கக்கூடியவை, ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளரக்கூடியவை, அதாக்கும் திரியக்குகள் அப்படின்னாக்கா. இப்ப மனுஷாலெல்லாம் பார்த்தானா கீழேந்து மேலுக்கு வளருவோம் நெட்டையா. இந்த மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் பார்த்தானாக்கா குறுக்கால வளரும். அதனாலயாக்கும் அதுக்கு திரியக்குகள் அப்படின்னு பேரு. ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளர்றத ஜீவஜாலங்களுக்கு எல்லாம் பேரு திரியக்குகள். இப்படி ராகத்வேஷ பாவங்கள் எல்லாருக்கும் இருக்கு. காரணம் தேவர்களும் மனுஷாலும் திரியக்குகளும் எல்லாம் இந்த ராகத்வேஷவும் ஆயிட்டு பந்தப்பட்டிருக்கா. 11வது ஸ்லோகம். விகாராஹ சர்வ ஏவ ஏதே தேஹேன சஹ சங்கதாஹ பூர்வ வைரானுயோகேன ஸ்நேஹயோகேன வை புனஹ. விகாரா சர்வ ஏவைதே தேஹேன சஹ சங்கதா பூர்வ வைரானுயோகேன ஸ்நேஹயோகேன வை புனஹ. சரீரத்தோடு கூடி பந்தப்பட்டிருக்கிற இந்த எல்லா விகாரங்கள் பூர்வ ஜென்மத்திலே இருந்த வைரத்தையும் ஸ்நேகத்தையும் அனுசரிச்சாக்கும் இந்த சரீரங்களும் ஆயிட்டு இந்த ஷட்விகாரங்களுக்கான பந்தம் உண்டாகிறது. முன்ன பின்ன தெரியாதவா திடீர்னு பார்த்தா ரொம்ப பாசமா இருக்கா. நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கிறவா திடீர்னு பார்த்தானா ரொம்ப வைரமா இருப்பா, நம்மகிட்ட சத்ருதா பாவமா இருப்பா. இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தத்தால உண்டாகிறது. பூர்வ ஜென்மத்துல பகைமை வச்சிருந்தா இந்த ஜென்மத்துல அது கண்டினியூ ஆகும். பூர்வ ஜென்மத்துல ரொம்ப ரொம்ப எஃபெக்ஷன் அட்ராக்டிவான சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்ந்திருந்தா இந்த ஜென்மத்துல அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு இங்க வியாச பகவான் சொல்றார். 12வது ஸ்லோகம். உல்பத்திஹி சர்வஜந்தூனாம் வினா கர்ம ந வித்யதே கர்மணா பிரமதே சூரியஹ சசாங்கஹ க்ஷயரோகவான். உல்பத்தி சர்வஜந்தூனாம் வினா கர்ம ந வித்யதே கர்மணா பிரமதே சூரிய சசாங்க க்ஷயரோகவான். கர்மம் மிச்சமில்லை அப்படின்னு நினைக்கா ஒரு ஜந்துவுக்கும் உற்பத்தி உண்டாகாது. சூரியனோடு பிரமணவும் அதே மாதிரி வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு வர சந்திரனோடு பிரமணவும் உண்டாகிறது கர்மபந்தம் காரணமாயிட்டாகும். அமாவாசையிலேந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை, பௌர்ணமியிலேந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிறை. அப்போ சந்திரனோடு அந்த ஒரு குறைஞ்சு வர சக்தியை ஆக்கும் இங்க க்ஷயரோகியா இருக்கிற சந்திரன் அப்படின்னு சொன்னது. இந்த சந்திரனோடு மாறுபட்ட கேரக்டர் இருக்கிற சந்திரனோடு அந்த பிரமணவும் உண்டாகிறது கர்மபந்தமாயிட்டாக்கும். 13வது ஸ்லோகம். கபாலி ச ததா ருத்ரஹ கர்மண ஏவ ந சம்சயஹ அநாதி நிதனம் ச ஏதது காரணம் கர்ம வித்யதே. கபாலி ச ததா ருத்ர கர்மணைவ ந சம்சய அநாதி நிதனம் செய்தத் காரணம் கர்ம வித்யதே. கர்மத்தாலியாக்கும் ருத்ரன் கபாலியானது சந்தேகமே இல்லை. ஆத்யந்தரகிதமா இருக்கிற இந்த கர்மமாக்கும் எல்லாத்துக்கும் உற்பத்திக்கு காரணம். 14வது ஸ்லோகம். தேன இஹ சாஸ்வதம் சர்வம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் நித்ய அனித்ய விசாரே அத்ர நிமக்னா முனயஹ சதா. தேனேஹ சாஸ்வதம் சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம் நித்யானித்ய விசாரேத்ர நிமக்னா முனய சதா. அதனால ஸ்தாவர ஜங்கமமா இருக்கிற சர அஜரங்களா இருக்கிற
சகல ஜகத்தும் நித்தியமாக்கும் அப்படிங்கிற மாதிரி காணப்படுறது. முனிகளாகட்டும் இது நித்தியமாக்குமா அனித்தியமாக்குமா அப்படிங்கிற சிந்தனையில முழுகறா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. 15வது ஸ்லோகம். ந ஜானந்தி கிம் ஏதத் வை நித்யம் வா அனித்யம் ஏவ ச மாயாயாம் வித்யமானாயாம் ஜகத் நித்யம் பிரதீயதே. न जानन्ति किमेतद्वै नित्यं वा नित्यमेव च मायायां विद्यमानायां जगन्नित्यं प्रदीयते. இருந்துட்டு கூட இது நித்தியமாக்குமா அனித்தியமாக்குமா, அழிவில்லாததாக்குமா அழிவு இருக்கிறதாக்குமா இந்த பிரபஞ்சம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. காரணம் மாயை அவளோடு அந்த புத்தியை மறைக்கிறது. இந்த பிரபஞ்சம் அழிவில்லாததாக்கும் அப்படிங்கிற புத்திய மாயை அவளுக்குள்ள உண்டாக்கிண்டே இருக்கும். அதனால அவளுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணினாதான் பகவான தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பகவான் பரபிரமத்திலேருந்து வந்திருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை அப்படின்னும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் இந்த சரீரமும் அழியக்கூடியதாக்கும் அப்படிங்கிற போதம் உண்டாகிறதுக்கு பகவானே அனுகிரகிக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. 16வது ஸ்லோகம். காரிய அபாவஹ கதம் வாச்சியஹ காரணே சதி சர்வதா மாயா நித்யா காரணம் ச சர்வேஷாம் சர்வதா கிலா. कार्याभाव कदं वाच्य कारणे सदि सर्वदा माया नित्या कारणं च सर्वेषां सर्वदा किला. காரணம் இருக்கிறத காரியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ராஜாவே, மாயை நித்தியவும் எல்லா இடத்திலையும் எல்லா விதத்திலையும் எல்லாத்துக்கும் காரணவுமாக்குமே. மாயை அப்படிங்கிறது காரணமாயிட்டே இங்க பிரகடனப்படுறது. 17வது ஸ்லோகம். கர்ம பீஜம் ததஹ அனித்யம் சிந்தனீயம் சதா புதைஹி பிரமதி ஏவ ஜகத் சர்வம் ராஜன் கர்ம நியந்திரிதம். கர்ம பீஜம் ததோ நித்யம் சிந்தனீயம் சதா புதை பிரமத்யேவ ஜகத் சர்வம் ராஜன் கர்ம நியந்திரிதம். அதனால கர்மமாயிருக்கிற பீஜம் அனித்தியமாக்கும் அப்படின்னு புத்தி இருக்கிறவா நினைக்கணும். கர்ம நியந்திரிதமாயிட்டாக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு சுற்றி கரங்கள் எப்பவாக்குமோ சர்வ பிராணிகளோடும் பிராராப்தம் இல்லாம ஆகிறது. அப்போது காரணமாயிருக்கிற காரணத்திலேந்து உண்டான பரபிரம்மத்திலேந்து உண்டான மாயை இருந்தா கூட கர்மம் இல்லாததுனால ஜனனவும் உண்டாகிறதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 18வது ஸ்லோகம். நானா யோனிஷு ராஜேந்திரா நானா தர்மமயேஷு ச இச்சயா ஜ பவே ஜன்ம விஷ்ணோஹோ அமித தேஜசஹ. நானா யோனிஷு ராஜேந்திரா நானா தர்மமயேஷு ஜ இச்சயா ஜ பவே ஜன்ம விஷ்ணோரமித தேஜசா. ராஜாவே, ஜனமே ஜெய ராஜாவே அப்படின்னு வியாசர் கூப்பிட்டு சொல்லுறார். நானா தர்மங்களோடு கூடின நானா யோனிகளில அமித தேஜஸா இருக்கிற விஷ்ணுவும் சொந்தம் விருப்பப்படியாக்குமா போய் ஜனிக்கிறது அப்படின்னு கேட்கிறார். நானா தர்மங்களோடு கூடின நானா யோனிகளில ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியா இருக்கிற விஷ்ணுவும் சொந்தம் விருப்பப்படியாக்குமா போய் ஜனிக்கிறார். அதுக்கும் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரார். 19வது ஸ்லோகம். யுகே யுகேஷு அநேகாசு நீஜயோனிஷு தத்கதம் த்யக்த்வா வைகுண்ட சம்வாசம் சுகபோகான் அநேகஷஹ. யுகே யுகேஷு அநேகாசு நீஜயோனிஷு தத்கதம் த்யக்த்வா வைகுண்ட சம்வாசம்
சுகபோகான் அநேகஷா. கர்மம் நியந்திரிக்கலை அப்படின்னு நினைக்கா வைகுண்டவாசவும் அநேகவித சுகபோகங்களும் உபேட்சிச்சு யுகந்தோறும் அவரு அநேகம் நீஜ யோனிகளில போய் ஜெனிப்பாரா. அதனால அவருக்கும் கர்மம் அவரு உபேட்சிச்சிட்டில்லை. கர்மம் நியந்திரிக்கலை அப்படின்னு நினைக்கா அவருக்கு இந்த பிறவிகள் எல்லாம் உண்டாகுமா. 20வது ஸ்லோகம். விண்மூத்திர மந்திரே வாசம் சந்திரஸ்தஹ கஹ அபிவாஞ்சதி. புஷ்ப அவச்சய லீலாம் ச ஜலகேளீம் சுகாசனம். விண்மூத்திர மந்திரே வாசம் சந்திரஸ்த கோபி வாஞ்சதி புஷ்பாவஜய லீலாம் ச ஜலகேளிம் சுகாசனம். மலமூத்திரமான அந்த கர்ப்பபாத்திரத்துல சிரமப்பட்டு படுத்துக்கிறதுக்கு ஆராக்கும் ஆசைப்படுவா. பூக்களை பறிக்கிறதும் ஜலக்கிரீடை பண்றதும் சுகமான இருப்பிடவும் இதெல்லாம் பல பல விஷயங்களாக்குமே நடக்கிறது.